الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மிக மேன்மைக்கும் உரிய அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பத்தாம் வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை, புனித ரமலான் மாதத்தை நாம் அடைந்து பகலையும் இரவையும் ஹயாத்தாக்குகின்ற பெரும் பாக்கியத்திற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 20 இரவுகள் கடந்ததை போன்று மீதமுண்டான இரவுகளும் சிறப்பாக கடப்பதற்கும், அதே போன்று கடைசி மூச்சு உள்ளவரை இந்த ரமலான் இஜ்திமாவிலே கலந்து முழு இபாதத்தை ரமலானை கொண்டாடுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. சங்கைக்குரிய அருமை உலமாக்கள, தொடர்ந்து இறைவன் சம்பந்தமான விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அடுத்து ஈமான் என்றால் என்ன, குஃபுர் என்றால் என்ன என்பதையும் நாம் அதற்குண்டான விளக்கங்களை பார்த்தோம். குஃபுரிலிருந்து நாம் ஷிர்க் சம்பந்தமான விளக்கங்களை நாம் பார்த்துவிட்டு, யாரை நாம் காஃபிர் சொல்வது, தனி நபரை காஃபிர் என்று சொல்லலாமா என்பன போன்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது காஃபிர் ஆக்குகின்ற செயல். எந்தெந்த செயல்கள் குஃப்ரை ஏற்படுத்தும் என்கின்ற விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ ஷுரூத்து தக்ஃபீர், காஃபிர் ஆக்குவதற்குண்டான நிபந்தனைகள். அப்ப அதை என்ன செய்யறாங்க, நமக்கு ஒரு 6 விளக்கங்களாக நமக்கு பிரித்து தர்றாங்க. ஒன்று புலு, 2வது அக்லு, 3வது அல் கஸ்து, 4வது அல் இல்மு, 5வது அத் தக்தீப், 6வது அல் இஸ்திஹலால் லில் முஹர்ரமாத் வ தஹரீமுல் ஹலால். இப்படி ஒரு 6 விஷயங்களை நமக்கு என்ன செய்யறாங்க. இவைகள் எல்லாம் காஃபிர் ஆக்குகின்ற செயல்கள் என்பதை நமக்கு பெரியார்கள் சொல்லித் தருகின்றார்கள். முதலில் அல் புலூக், ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். ருஃபிஅ அல் கலமு அன் ஸலாஸத்தின் அனின் நாயிமி ஹத்தா யஸ்தைகில. ருஃபிஅ அல் கலமு அன் ஸலாஸத்தின், 3 விஷயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அனின் நாயிமி ஹத்தா யஸ்தைகில. புலூக் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ருஃபிஅல் கலமு அன் ஸலாஸத்தின் அனின் நாயிமி ஹத்தா யஸ்தைகில வ அனில் குலாம் ஹத்தா யஹ்தலிம வ அனில் மஜ்னூன் ஹத்தா யஃபீக. இந்த 3க்கும் என்னது, தண்டனை என்பது கிடையாது. அவரு தூங்குறாரு, தூங்கிட்டு ஒரு தவறு செய்யறாரு, தூக்கத்துல செய்யற தவறுக்கு தண்டனை என்பது இல்லை. அவர் விழிக்குகின்ற வரை, பருவம் எய்துகின்ற வரை, பருவம் எய்வதற்கு முன்னால் அவருக்கு தண்டனை என்பது கிடையாது. அல்லது ஒரு மஜ்னூன் ஹத்தா யுஃபீக, அவர் தெளிவடைகின்ற வரை அவருக்கு என்ன செய்யாது, மஜ்னூனா இருக்கின்ற வரை கேள்வி கணக்கு கிடையாது அப்படின்னு ஸல்லல்லாஹு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்ப தக்வீர்ல புலூக் ரொம்ப முக்கியம். புலூக் இல்லாத நிலையில ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவர் சிறியவராக இருக்கின்ற பொழுது ஒரு தவறு நிகழ்ந்துச்சு, அல்லது ஒரு காஃபிரான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு,
காஃபிராக்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சாரு அப்படின்னா என்ன செய்யாது, அவர் மீது அது குற்றமாகாது என்று நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பருவம் எய்துகின்ற வரை அப்ப அவர் லஃப்லியா அதை சொன்னாலும் சரி, ஃபிஅலியா செய்தாலும் சரி, பருவம் எய்துகின்ற வரை லஃப்லியாக வார்த்தையாக அவர் என்ன செய்யறாரு, ஒரு குஃபரான வார்த்தையை பயன்படுத்தினாலும் சரி, அல்லது அவருடைய செயல்கள் குஃபருடைய செயல்களாக அது நிகழ்ந்தாலும் என்ன செய்ய, உங்களுக்கு அது முழு ஆகின்ற வரை அந்த பருவம் வரைக்கும் அவர் மீது என்ன செய்யாது, குஃபர் என்பது நிகழாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அதற்குண்டான பக்குவத்தை நம்ம என்ன செய்யணும், தர்பியத்தை நாம செய்யணும். அதே போன்று அக்குல், அவர் அந்த நாலேஜ் அடைகின்றவரை ஒருத்தர் ஒரு குஃபருடைய வார்த்தையை என்ன செய்யறாரு, ஒரு மஜ்னூன் சொல்லிடுறாரு. குஃபருடைய வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் இருக்குதோ அதை என்ன செஞ்சாரு, ஒரு மஜ்னூன் சொல்லிடுறாரு. அவர் காஃபிர் ஆகுவார்னா ஹத்தா லா யஹிய, அதை அவர் விளங்குகின்ற வரை அல்லது தெளிவு அடைகின்ற வரை அவர் என்ன செய்ய மாட்டார், மஜ்னூனாக அவர் காஃபிராக ஆக மாட்டார். அதே போன்று அவர் விஷயத்துல எந்த கேள்வி கணக்கும் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. மூன்றாவது அல் கஸ்து, நோக்கம். ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா வேண்டுமென்றே அதை பிளான் பண்ணி அதுல உறுதியா இருந்து என்ன செய்கின்றார், ஒரு தவறை செஞ்சாரு, ஒரு குஃபருடைய வேலை செஞ்சாருன்னா அவர் காஃபிர் ஆயிடுறாரு. மாற்றமா ஹதையின் அடிப்படையிலேயோ நிஸ்யாவின் அடிப்படையிலேயோ அல்லது இக்ராஹின் அடிப்படையில நிர்பந்தமான சூழ்நிலையில அது குஃபருடைய செயல்களோ அந்த இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்ய மாட்டார், காஃபிராக மாட்டார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்போ அந்த ஹதாயில செய்கின்ற செயலுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தண்டனை அல்லாஹ் வழங்குவதில்லை. அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல நம்ம எப்படி துஆ கேட்கின்றோம், ரப்பனா லா துவாஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா, ரப்பனா லா துவாஹிதுனா, இறைவா எங்களை நீ பிடித்து விடாதே, இன் நஸீனா வ அக்தஅனா, நாங்க மறந்து செஞ்சாலோ தவறுதலாக நாலேஜ் இல்லாமல் அறிவு இல்லாமல் விளக்கம் இல்லாமல் நாங்க செய்தால் எங்களை நீ தண்டித்து விடாதே என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தருகின்றானே. ஆக உங்களுக்கு அக்கலு அதே போன்று கஸ்தும் நோக்கம். இவர் பிளான் பண்ணி இவராகவே விரும்பி என்ன செய்கின்றார், குஃபருடைய வார்த்தை சொன்னாருன்னா குஃபருடைய செயலை செய்தாருன்னா அந்த குஃபர் நிகழ்ந்து விடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, ஈமான் கொண்டதுக்கு பிறகு யாரு என்ன செய்றாங்க, காஃபிராகின்றார்கள். குஃபருடைய வார்த்தையை என்ன செய்யறா சொல்றாருன்னா, இல்லாமல் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், அவர் நிர்பந்திக்கப்பட்டு அவருடைய கல்புல முழுமையா ஈமான் முழுமையா இருக்கிறது, நிர்பந்திக்கப்பட்டு அவர் குஃபருடைய செயலை செய்தாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டார், காஃபிராக மாட்டார். மாத்திரமா அவர் நிர்பந்திக்கப்படவும் இல்லை, அவர் கல்விலே ஈமானும் இல்லை என்று சொன்னார், அவர் காஃபிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிதுர ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, இன்னல்லாஹ வலஅ அன் உம்மதி அல் ஹதஉ வல் நிஸ்யான், அல்லாஹ் என்னுடைய உம்மத்துல ஹதஉ நிஸ்யான் அதே மாதிரி வமஸ்துக்ரிஹு அலை, எந்த ஒன்றின் மீது நிர்பந்தம் ஏற்படுகிறதோ அந்த ஒன்றும் நிஸ்யானும் ஹதவும் அல்லாஹ் என்னுடைய உம்மத்திலே தண்டிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல ஒரு செய்தியை ஒரு சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, லல்லா அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அப்திஹி ஹத்தா யதூபு இலை மின் அஹதிக்கும், உங்கள ஒருத்தர் தௌபா செஞ்சார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷத்தை பெறுகின்றான். அஷத்து ஃபரஹன், ஒரு உன்னதமான உயர்வான உச்சகட்டமான சந்தோஷத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், அடைகின்றான். அல்லாஹ் கிருபையில ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம், தௌபா மஜ்லிஸ்ல நம்ம கலந்து கொள்றோம். இஃப்தாருக்கு முன்னால 70,000 திரைகளை நீக்கி அல்லாஹ் நெருங்கி இருக்கிற அந்த நேரத்துல ஒவ்வொரு நாளும் கடந்த 20 நாட்களும் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையில தௌபா மஜ்லிஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இங்க உஸ்தாத்மார்கள் தினம் ஒரு உஸ்தாத் என்ன செய்யறாங்க, ரொம்ப அழகா நடத்துறாங்க.
அந்த தௌபாவுடைய விளக்கங்களை ஃபுல்லா சொல்லி கடைசியில் என்ன செய்யறாங்க, அவங்க துவா செய்யும் பொழுது நமக்கு அந்த பெரிய ஒழுக்கமா இருக்குது அல்லாஹ்வுடைய கிருபையில. அது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அது நம்மளுடைய தவறுகளை வருந்தி நம்ம அந்த இஸ்திக்பார் தௌபாவுடைய தஸ்பீஹாத்துகள் நிறைய செஞ்சு அல்லாஹ்ட்ட அழுது துவா கேட்கிற அமைப்பு நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு கிடைக்கிறது. இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்கள ஒருத்தர் தௌபா செஞ்சாருன்னா அது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குகிறது சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க, ஒருத்தர் தன்னுடைய ஒரு புட்டல் வெளியில தன்னுடைய வாகனத்துல அவர் இருக்கிறார், வாகனத்தை இறங்குறார், பயங்கரமான புட்டல் வெளியாக இருக்கிறது, காடாக இருக்கிறது. இந்த நேரத்துல அவரை விட்டுட்டு அந்த ஒட்டகம் என்ன செஞ்சுட்டுன்னா அவருடைய வாகனம் அப்படியே ஓடி போயிடுச்சு. எங்க போச்சுன்றது இவருக்கு தெரியல. அதே நேரத்துல அந்த வாகனத்துக்கு மேலதான் இவருக்குண்டான உணவும் குடி தண்ணீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளும் என்ன செய்கிறது, அந்த வாகனத்துக்கு மேலதான் இருக்கிறது. இப்போ தன்னுடைய வாகனமும் ஒட்டகமும் என்ன செஞ்சு போச்சு, காணாமல் போய்விட்டது. எங்க போச்சுன்னு தெரியல. நம்முடைய குடிக்கலாம் சாப்பிடலாம் பார்த்தா உணவுகளும் என்ன செய்யுது, அதுலதான் என்ன செய்து இருக்கிறது. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்படியே நிராசை அடைந்து ஒரு மரத்துக்கு கிட்ட என்ன செய்யறாரு, வர்றாரு, அப்படியே அசர்ந்து டயர்டா என்ன செய்யறாரு, அந்த மரத்தின் நிழல்ல உட்கார்ந்து சாஞ்சிடுறாரு. ரொம்ப தன்னுடைய வாகன ஒட்டகமோ குதிரையோ அதை கொண்டு என்ன செஞ்சுட்டாரு, ரொம்ப நிராசை அடைஞ்சிட்டாரு. இந்த புட்டல் வெளியில காட்டுல எங்க போய் நான் அதை தேட, நான் அடுத்து எப்படி என்னால அடுத்து பிரயாணம் செய்ய முடியும், என்னுடைய இடத்த போய் நான் எப்படி என்னால அடைய முடியும், என்னுடைய உணவு எல்லாமே அதுல தானே இருக்குது. இப்ப நம்மகிட்ட பணம் காசு இருந்துச்சுன்னா நினைச்ச உணவை வாங்குற ஒரு வாய்ப்பெல்லாம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நினைச்ச உணவு மட்டும் இல்ல, எந்த நாட்டினுடைய உணவும் நாம் என்ன செய்யலாம், இருக்கிற இடத்துல வாங்கலான்ற அளவுக்கு முன்னேறி போய் இருக்குது. முன்னாள் அப்படி கிடையாது. பணம் காசே இருந்தாலும் உணவு கிடைக்காது. அந்த மாதிரி ஹோட்டல் போன்ற வசதிகள்லாம் அந்த காலகட்டத்துல கிடையாது. அதனால பெரும்பாலும் அதை தயாரிச்சுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, பிரயாணத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் வரைக்குமே அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு கிணறு எல்லாத்துக்கும் கிணறு இருக்காது, கிணறு இருந்தா தண்ணி இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அது தண்ணீர் உணவு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் வருவாங்க. அப்படின்னும் போது அல்லது அட்டாக்கு என்ன செய்வாங்க, லியாஃபத்து கேட்பாங்க. லியாஃபத்து கொடுக்குற அளவுக்கு அங்க அவங்களுக்கு வசதி இருக்கணுமா இல்லையா. இந்த நேரத்துல வாகனமும் காணா போய் எங்கேயோ விரண்டு ஓடி போச்சு, உணவும் தண்ணீரும் என்ன செஞ்சு போச்சு, அதெல்லாம் இருந்து போச்சு. ரொம்ப சோர்ந்து போய் மரத்த நிழல்ல என்ன செஞ்சாரு, படுத்துறாரு. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பார்த்தா திடீர்னு அந்த வாகனம் என்ன செய்யுது, அந்த உணவோடு தண்ணியோடு சுமையோடு பொதியோடு இவருக்கு முன்னால நிக்குது. டக்குன்னு எடுத்து செஞ்சாரு, அதனுடைய மூக்க நாங்க ஏற பிடிச்சிடுறாரு. பிறகு ரொம்ப உச்சகட்டமான சந்தோஷத்துல சித்தத்தில் ஃபரஹல அவர் இப்படி சொன்னாரு, அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக. அவர் அந்த சந்தோஷத்துல ஒவ்வொரு சந்தோஷத்துல சில நேரங்களில் வார்த்தைகள் கூட தடுமாறிடும். அவர் என்ன செஞ்சாரு, இறைவா நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய இறைவன் என்று சொன்னார்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையான அந்த சந்தோஷத்துல அவர் என்ன செஞ்சிட்டாரு, தவறு செய்தாரு. ஆனா இந்த செயலின் காரணமாக அவர் காஃபிராக மாட்டார். ஏன்னா அங்க இராதாவும் இல்லை, அதே சமயத்துல என்ன செய்யல, தெளிவான அந்த இதுவும் கிடையாது, நோக்கமும் அங்க கிடையாது. சந்தோஷத்துல என்ன செஞ்சது, இப்ப அல்லாஹ் அவரை அந்த குற்றம் பிடிக்கல, மாற்றமா அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனுக்கு நான் கூட இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் அல்லாஹ் அங்க காமிச்சானே தவிர எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் என்று அல்லாஹ் அங்கே குற்றம் பிடிக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியார் தௌபா செய்கின்ற பொழுது அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுகின்றான். நான் கரெக்டா அந்த நேரத்துலதான் நமக்கு சைத்தான் இந்த தூக்கத்தை போடுவோம். தௌபா மஜ்லிஸ்ல நம்ம உட்கார்ந்துடுறோம், ரமதான்ல தௌபா மஜ்லிஸ்ல நம்ம உட்கார்ந்து தௌபா செய்திருக்கின்ற எல்லா ஏற்பாடுகளோடு ஒரு உஸ்தாத் இருக்கிறாங்க,
ஒவ்வொரு நாளும் விதவிதமான தௌபாவை நடத்துறாங்க. ஒவ்வொரு உஸ்தாதும் எல்லா ஏற்பாடும் தயாராக இருந்து அழகா அந்த தௌபாவை விட்டு நம்மளை என்ன செஞ்சிடும், செய்தான் தூக்கத்தை போட்டு அவன் அப்படி கடத்துறத நம்ம கண்ணு முன்னால உணர முடியுது. அது மாதிரி ஒரு அசதிய ஒரு தூக்கத்தை அப்படி கொடுக்குற அமைப்புகள். அது உஸ்தாமார்கள் என்ன செய்யறாங்கன்னா சேரை வந்து மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 4-5 செட்டப்ல வந்து சேரை மாத்துறதுக்கு காரணம் உஸ்தாமார்கள் ஆகிய நம்மளும் சரி பிள்ளைங்களும் சரி நல்ல இந்த மஜ்லிஸை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படியே இந்த அலர்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப சொல்லக்கூடிய அருமை உலமாக்கல அப்ப நம்ம கஸ்து நோக்கம் என்பது ரொம்ப முக்கியம் என்பதை நாம் பார்த்தோம். அதே போன்று வந்து 4வது வந்து இல்மு வந்து ரொம்ப முக்கியம். இப்ப வந்து அறியாமையில வந்து ஒரு குஃப்ரான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றான், அரிய ஜஹீல என்ன செய்கின்றான், குஃப்ருடைய வார்த்தையை வந்து அவன் பயன்படுத்தி விடுகின்றான். பிறகு அவனுக்கு தெரிகிறது நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், ஆகா நம்ம வந்து அறியாமையில இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டோம் என்ன செய்யறாரு, அவர் வருத்தப்படுறாரு. அப்ப இல்மு வந்து ரொம்ப முக்கியம். ஜஹலா இருந்து செய்வதற்கு தண்டனை கிடையாது, இல்மு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த முக்கல்லஃப் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆக்கில் பாலிக் அதே போன்று ஆலிமாக இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற இந்த ரிவாயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய பிள்ளைங்களை கூப்பிட்டு அவர் வசியத்து பண்றார். என்ன வசியத்து பண்றாரு, எனக்கு வந்து நான் மௌத்தாகிற கண்டிஷன்ல இருக்கிறேன், நான் மௌத்தா போயிட்டா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா என்ன நீங்க புதைச்சு விடக்கூடாது, தஃபன் செஞ்சிடக்கூடாது, என்ன நீங்கள் எரித்து விடுங்கள். எரித்தது மட்டுமல்ல, சாம்பலை வந்து அப்படியே என்ன செஞ்சிருங்க, நீங்க வந்து அப்படியே பொடி பொடியா துகள் துளா நீங்க ஆக்கி சும்மா பொதுருணி காத்துல அப்படியே தூவி விட்டு விடுங்க. கடல்ல இருக்கிற கடல்ல அந்த காத்துல அப்படியே என்ன செஞ்சிருங்க, தூவி விடுங்கள். வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக லயின் கதர அலா அலைய ரப்பி லா யுஅஸிபனி அஸாபன் மா அஸபஹு பிஹி அஹத். அல்லாஹ் வந்து இப்படி வந்து முழுமையா எரித்து சாம்பலாக்கி கடல் காத்துல அப்படி தூவி விட்ட பிறகு அல்லாஹ்வால் தண்டிக்க முடியுமா? பாவம் செய்தால் அல்லாஹ் தண்டிப்பான்னு வருது இல்லையா? இந்த உடம்போடு இருந்தா தானே அல்லாஹ் தண்டிப்பதற்கு. இதான் உடம்பு இல்லையே, அப்படியே வந்து காத்துல தூவி விட்டாச்சே, கடல் காத்துல தூவி விட்டாச்சே, அல்லாஹ் எப்படி தண்டிக்க முடியும்? அப்படி யாரையாவது அல்லாஹ் இதுக்கு முன்னாடி தண்டிச்சிருக்கிறானா அப்படின்லாம் என்ன செய்யற, தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அவர் வசியத் பண்றாரு. அவர் மௌத்தா பண்ணாரு, அவங்க வசியத் பண்ண மாதிரி பிள்ளைங்க என்ன செஞ்சுட்டாங்க, அதே மாதிரி அவரை எரிச்சு சாம்பலை எடுத்து உருக்கி என்ன செஞ்சுட்டாங்க, கடல்ல தூவி விட்டுட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஃபகால லில் அர்தி, பூமிக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார், அத்தி மா அஹத்தி, அவருடைய இதை ஃபுல்லா சேகரிச்சு என்ன செய்யுங்க என்று அவரை கொண்டு வாங்க அப்படின்னு உத்தரவிட்டார். ஃபைதன் ஹுவ காயிமுன், அல்லாஹ்வுக்கு முன்னால அவர் நிக்கிறாரு. அல்லாஹ் அப்படி கேட்கிறான், மா ஹமலக அலா மா சனஅத, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அவர் சொன்னாரு, ஹஷீதுக யா ரப்பி, அல்லாஹ் உன்னுடைய அதாபுக்கு பயந்து உன்னுடைய தண்டனைக்கு பயந்து தான் நான் என்ன செஞ்சேன், இப்படி நான் செய்து கொண்டேன் என்று சொன்னார். மகாபத்தக, உன்னுடைய அந்த தண்டனைக்கு பயந்து நான் என்ன செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபகஃபர லஹு பிதாலிக, அவர் வந்து அல்லாஹ்வை பயந்தார் இல்லையா, அச்சத்தின் காரணமாக செஞ்சார் இல்லையா, அதனால அல்லாஹ் அவரை மன்னித்தான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இங்க வந்து ஏற்கனவே கஸ்து சொல்லியிருக்கோம், புலூகு சொல்லியிருக்கோம், அது மாதிரி வந்து கஸ்த சொல்லி இருக்கிறோம். அதே நேரத்துல ஆலிம் வந்து ரொம்ப முக்கியம். என்ன செய்யணும், அவர் விளங்கி அவருக்கு என்ன செய்யக்கூடாது, குஃபருடைய வார்த்தையை வந்து பயன்படுத்துறதோ சொல்றதோ வந்து என்ன செய்யும், குஃபரை கொண்டு போய் நிப்பாட்டி விடும். அதே போன்று 5வது அத்தக்தீப், பொய்ப்படுத்துவது, வல் இஸ்திஃபாஃபு பித்தீன், மார்க்கத்தை வந்து நம்ம லேசா கருதுறது, ரொம்ப விளையாட்டா, ரொம்ப மாதிரி உதாசீனமா, ரொம்ப சிம்பிளா அப்படி செய்யறது, மார்க்கத்தை லேசாக கருதுவது. அல்லாஹ் ரசூலை வந்து துச்சமா மதிக்கிறது, அவங்களுக்கு இடையூறு கொடுக்கிற மாதிரி சிரமம் கொடுக்கிற மாதிரி நடந்து கொள்வது.
இப்படி அல்லாஹ் ரசூலை வந்து இளைஞர் பண்ற மாதிரி, இடையூறு கொடுக்கிற மாதிரி மதிக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒன்று செய்யலும். அதே மார்க்கத்தை லேசாக கருதுமாகிறது. மார்க்கத்தை விட்டு தீனை விட்டு வெளியே போறதுக்கு உண்டான வழிவகை அது ஏற்படுத்துகிறது. அல்லாமா இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, லா நுகஃபிரு இல்லா மன் ஷாக்கன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களை பொறுத்த அளவுல இமாம் சொல்றாங்க, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனைப்படுத்தினாரோ, அவங்களை துன்பப்படுத்தினாரோ, அவர் வந்து காஃபிர் தான். அதே போன்று ஷரியத்தினுடைய விஷயங்களை யார் மறுக்கிறாரு, அது துச்சமா மதிக்கிறாரு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, உதாசீனப்படுத்துறாரு, அப்படி ஏதாவது அவருக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ரொம்ப கேலி கிண்டலா உதாசீனமா பேசினாருன்னா அவரு காஃபிர்னு என்ன செய்யறாங்க அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிக்கிறாங்க. ஆறாவது என்ன ஆகும் அப்படின்னா, முஹர்ரமாத்தை ஹலாலாக்குறதும், ஹலால முஹர்ரமா தஹரீம் செய்யக்கூடிய செயல்களும் என்னவாகிவிடும்னா குஃபரை அது உருவாக்கிவிடும். சங்கக்கூடிய அருமை உரமாக்கின குஃபருடைய எந்தெந்த வகை செயல்கள் எல்லாம் காஃபிர் ஆக்கும் என்ற அந்த விளக்கத்தை இப்ப நம்ம ஓரளவு பார்த்துக்கிட்டோம். இப்ப ஈமான் குஃபர் சம்பந்தமான கணிசமான விளக்கங்களை நம்ம இதெல்லாம் உங்களுக்கு இந்த தௌஹீதுடைய பாடத்துல இந்த வஹதானியத்தை அறியக்கூடிய இந்த பாட்டையில இது ரொம்ப முக்கியமான செய்திகள். அதை நேற்று பேசும்போது நம்ம சொன்னோம், மார்க்கத்துக்கு நுழைவது ஈஸி. அல்லாமா முல்லா அலிகாரி சொன்னாங்களா இல்லையா, நுழையிறது ஈஸி, அதுல இஸ்பாத்தா சுபூத்தா சாபித்தா இருப்பது கஷ்டம் என்று சொன்னாங்க. அப்போ ஒரு வார்த்தையில நம்ம உள்ள போயிட்டாலும் கூட நிலைச்சு இருக்கணும்னா இந்த குஃபருக்குண்டான செய்திகளை ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சாக வேண்டும், நாம் தெரிந்தாக வேண்டும். பொது அமல்கள் 3. ஒன்று ஃபரீலா, இரண்டாவது ஃபலீலா, மூணாவது மாசியத். அப்போ ஃபரீலா ஃபரலான அமல்கள் அது என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அம்ரு, அவனுடைய மஷியத் என்கின்ற நாட்டம், அவனுடைய மஹப்பத்து, அவனுடைய கலா, அவனுடைய குதிரத்து, அவனுடைய தஹ்லீக் படைக்குதல், அவனுடைய இல்மு, அது கிதாபுக்கு ஃபில் லௌஹில் மஹ்ஃபூஸ். இவைகள் அத்தனையும் ஃபரலாகும். ஒரு ஃபரல்னா என்ன அப்படின்னு சொன்னா, அதுல அல்லாஹ்வுடைய அம்ரு இருக்குது, அவனுடைய மஷியத் என்கின்ற நாட்டம் இருக்குகிறது, அதுல அவனுடைய பிரியம் என்கின்ற மஹப்பத் இருக்குகிறது, அவனுடைய ரிலா என்கின்ற பொருத்தம் இருக்குகிறது, அவன் தன்னுடைய கலா கதிரில் என்ன செய்திருக்கிறான், அதை எழுதியும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கின்றான். அதே போன்று அப்படியே அல்லாஹ் படைத்தும் இருக்குகின்றான். அவன் அலீமாவும் அந்த விஷயத்துல அல்லாஹ் செய்றான், ஆலிமாகவும் அதுல இருக்குகிறான், இல்மும் அவனுக்கு அதுல அவன் ஆலிமாகவும் இருக்குகின்றான். இதையெல்லாம் தாண்டி லௌஹுல் மஹ்ஃபூஸிலையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், எழுதி வைத்திருக்கின்றான். இதான் ஃபரது. நம்ம என்னென்ன ஃபரலான காரியங்களை செய்யறோமோ அதுல இவ்வளவு விஷயங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. நம்ம தொழுதல் தொழுகிறோம்ல, ஃபரலான தொழுகைகளை தொழுகிறோமா இல்லையா, ஃபரலான கடமைகளை நம்ம நோன்பு வச்சிருக்கோமா இல்லையா, இதுல அல்லாஹ்வுடைய அம்ரு அல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, குத்திப அலைக்கும் சியாமன் அம்ரு இருக்குது. அதே மாதிரி அவனுடைய மஷியத் என்கிற நாட்டம் இந்த நோக்குல இருக்குது. நோம்பு பிடிக்கிறதுனால அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்குகிறது, இதெல்லாம் என்கின்ற பொருத்தம் இருக்குகிறது. நாம் அப்படி நோம்பு பிடிப்போம் என்பதை அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ்வும் இருக்குகிறது, அந்த அல்லாஹ் கதிரையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் இந்த செட்டிங்ஸ்ல அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறான், இந்த செயல்களை நம்ம நோம்பு பிடிக்கிறதுக்கு உண்டான செயல்கள் அல்லாஹ் படைச்சிருக்கின்றான். நாம் இப்படி நோம்பு பிடிப்போம் என்று அல்லாஹ்வுடைய இல்மிலையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், சாபிக்குல் இல்மில நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நாம் இருந்திருக்கின்றோம். அதே போன்று இப்படி நோம்பு பிடிப்போம் என்பதையும் அல்லாஹ் லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல அல்லாஹ் எழுதியும் வைத்திருக்கின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எல்லா முஸ்லிமான பிள்ளைங்களும் ஆண் பெண் எல்லாருமே நோம்பு பிடிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் ஈமானுடைய அந்த அமைப்பை நம்ம உலகம் முழுக்க பார்க்க முடியுது. கூடுதல் சிறப்பு நம்ம ஆணிங்களா இருக்கிறதுனால இன்னும் நம்ம பேணுதலா இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிகளை விட நமக்கு கூடுதலா பல சிறப்புகளும் என்ன இருக்கிறது பாருங்க. இப்ப நம்ம இப்படி இருக்கிற எல்லாமே எதுல இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய இல்முல நம்ம இப்படியே இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கலா கதிரில நம்ம இப்படியே என்ன செய்கின்ற இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய மஷியத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இப்படியே நம்ம இருந்திருக்கிறோம். இதுல அல்லாஹ்வுடைய மஹப்பத்து ரிலா என்ன செய்கிறது இருக்கிறது. இப்படி நாம் இருப்போம் என்பதை அல்லாஹ் லௌஹுல் மஹ்ஃபூஸிலேயும் என்ன செய்திருக்கிறான், எழுதி வைத்திருக்கிறான். இப்ப நம்ம விருப்பப்பட்டு வந்தோமா,
சில பேர் யாராவது வர முடியல, இப்ப நினைச்சு பாருங்க, இந்த ரமலான் இஜ்திமால இந்த நடுநிசி இரவுல நம்ம முடிச்சு இருக்கிறோமே, நம்ம ட்ரை பண்ணி முடிச்சிருக்கிறோம்னு நினைச்சிருக்கீங்களா? வராம தப்பிச்சிட்டோம், பார்த்துக்கிறலாம், கடைசியா போய்க்கிறலாம், உஸ்தாத சமாளிச்சுக்கிறலாம், உஸ்தாத் என்ன சொல்லிட போறாங்க, ஏதாவது காரணங்களை சொல்லிக்கிறலாம். இப்ப சொல்லுங்க, பாசித்தோ அலி உஸ்தாதோ அல்லது அத்தாவு ரசூலோ ஆதில் உஸ்தாதோ இவங்க வந்தாங்களா, அல்லாஹ் கொண்டு வந்தாங்க? நீங்களும் சரி, இப்ப வந்துட்டோம் மாத்திட்டோம்னு நினைப்பீங்களா? என்ன இல்லையா? இது பாக்கியமா கருதணும். பாக்கியமா கருதுனா தொடர்ந்து அந்த வாய்ப்பு அல்லா தரணும். நானா சொன்னேன் இல்லையா, 30 வருஷமா அந்த தாலீமுடைய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. ரெண்டு தடவை தான் கட்டாச்சு, அது முழுமையான கட்டாங்க. ஒரு தடவை 5 நாள் கட்டாச்சு. மருத்துவம் கலிஜஸ்ரீ அவங்க சொன்னாங்க, உஸ்தாத் நீங்க 21 தொலை வச்சுட்டு போங்க உஸ்தாத், தராவிக்கு வெளிநாடு போறதுக்கு கேட்டேன். 21 முடிச்சுட்டு போங்க, நீங்க தொலை வைக்கிறீங்கன்னு சொல்லிதான் நிறைய வெளியேந்து வர்றாங்க. நீங்க நோன்பு ஆரம்பத்திலேயே போயிட்டா மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி சங்கடப்பட்டுருவாங்க. 20 முடிச்சு 21 ஒற்றைப்பறையை ஆரம்பிச்சுட்டு போங்கன்னா, அதுக்கு பிறகு போனது ஒரு 5 நாள் 27 வரைக்கும் அது கட்டாச்சு அந்த இது. அதுக்கடுத்து கொரோனாலாம் தாலீம் நடந்துச்சு. சொன்ன மாதிரி இல்லையா, அந்த கொரோனால இல்லையா ஜூம்ல நடந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. என்ன நோய்? கொரோனா அட்டாக் இல்ல. இதுதான், வேற எந்த கட்டே ஆகல பாருங்க. இப்ப 30 வருஷமா நான் தாலீம்ல முடிச்சிருக்கிறேன், என்னத்தை கெட்டு போயிட்டேன்? என்னம்மா 30 வருஷமா முடிக்காம இருந்தவங்க என்னத்தை அரைஞ்சிட்டாங்க? ஒண்ணும் கிடையாது, தூங்கி கழிச்சதை தவிர வேற என்ன இருக்கும்? மனசு இருக்கணும்னு நினைச்சு அந்த ஆசை இருந்துச்சுன்னா, உங்க ஏஜ்லயே எனக்கு அந்த ஆசைகள்லாம் வந்துட்டு, நிர்பந்தம்லாம் கிடையாது. இருந்தா உங்களுக்கு பணம் தருவேன், இருந்தா உங்களுக்கு டீ தருவேன். நானா சொன்னீங்கன்னா நீங்க சொல்ல போனா 30 வருஷமாவே டீ பிஸ்கட்டையும் சகர் சாப்பாடையும் நானும் ஏற்பாடு பண்ணி தான் தாலியில இருந்தது. சொன்னாங்களே இப்படி புதுப்பேட்டையில மெஸ்ஸில் உஸ்தாத் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு, அதுக்கு முன்னால் டீ பிஸ்கட்டு கூட நம்ம ஏற்பாடு தான் ஆரம்பிச்ச வருஷத்துலயே சரி. நம்ம இங்க என்ன செய்யும், நம்ம மீசப்பட்ட மார்க்கெட் பக்கத்துல நந்தினி ஸ்வீட்ஸ்ன்னு ஒரு கடை இருக்கும். இப்ப அது இருக்குது இல்லைன்னு நினைக்கிறாரு. பச்சை கலர்ல மிக்சர் போடுவாங்க, ஸ்வீட் மிக்சர். அப்ப அந்த நோம்புல வாங்கி வச்சுட்டு வர்றவங்களுக்கு என்ன செய்யறது, டீயும் அந்த மிக்சரும் என்ன செய்யறது, கொடுக்கறது. விரோதமா கிடையாது. நீ தாலீம் எந்த அளவுக்கு கோபம் தான் நம்ம மேல ஏற்பட்டுச்சு. எதுக்கு தேவையில்லாம இவர் தாலீமா வச்சுக்கிட்டு நாட்டுல 11:30 உட்கார்ந்து 3:45 வரைக்கும் கொண்டு போறாரு இருப்பாரோ அப்படிலாம் கூட பல நேரங்களில் சொல்லப்பட்டுச்சு. தேவையா இவருக்கு? இதுல ஏதாவது லாபம் கிடைக்குதோ, ஏதாவது வருமானம் வருதோ அப்படின்னு. ஃபுல் இஜ்திமால இருக்கிறோம், வெளியே போனாலும் ஏதாவது ரிஸ்க தேடலாம். என்ன இங்க உட்கார்ந்து என்ன ரிஸ்க தேட முடியும்? உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் எனக்கும் கிடைக்குதே தவிர, ரமலான்ல ஒரு வசூலுக்கு போறதுக்கோ 4 பேரை சந்திக்கிறதுக்கோ எதையா தேடுறதுக்கோ அல்ல நமக்கும் கிடையாது, விஸ்வாமர்களுக்கும் கிடையாது. ஆசைகள் தான். உங்களுக்கு அந்த ஆசைகள் இருந்துச்சுன்னு அல்லாஹ் நிச்சயமா தருவான்னு சொல்றேன். கண்டினியூவா நான் ஸ்டாப்பா வாய்ப்பு கிடைச்சதுக்காக சொல்ல வரேன். அதனால இதுல அல்லாஹ்வுடைய அம்பு இருக்குது, அவனுடைய மஷியத்து இருக்குது, அவனுடைய மஹப்பத் இருக்கு, அவனுடைய ரிலா இருக்கு, கலா இருக்கு, கதர் இருக்கு, தஹ்லீக் இருக்கு, இல்மு இருக்குது, கிதாபு ஃபில் லவ்ஹில் மஹ்ஃபூஸ் இருக்கு. பாக்கியமா நம்ம கருதணும். அதை முசீபத்தா நம்ம கருதிடக்கூடாது. வசமா மாட்டிக்கிட்டே நினைச்சிடக்கூடாது, எப்பண்டா போகும்னு நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பாக்கியம். நாளைக்கு சார்தான் வர்றாங்க, காலையில ஆபீஸ் போவாங்க. டெய்லி காலையில் 9 மணிக்கு அவங்க ஆபீஸ் போகணும். இங்க இருந்து இங்க வீடு என்எஸ்கே நாடு 5 கரை தாண்டி கிட்டத்தட்ட கோயம்பேடு கிட்ட அவங்க வீடு. டெய்லி இங்கேருந்து சரி அவ்வளவு தூரம் போறாங்க, போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மார்னிங் ஆஃபீஸ். அவங்க ஆஃபீஸ்லாம் ரொம்ப டஃப்பான ஆஃபீஸ். எல்லாமே கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது. கொஞ்சம் கூட ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாது. அதனால இது பாக்கியமா கருதுனா என்ன செய்யலாம்? வெளியூர் வெளிநாடு சஃபர்லாம் முடிச்சுக்கிட்டு ரமலான பிளான் பண்ணி தான் என்ன செஞ்சாங்க, ரமலான்ல இஜ்திமால இருக்கணும்னு சொல்லி தான் என்ன செஞ்சாங்க, அவங்க பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அதனால நம்ம ஆசைப்படுங்க இன்ஷா அல்லாஹ்.
அந்த முசீபத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. அப்போ ஆமால்கள் வந்து 3. ஒன்று ஃபரீலா, ஃபரீலா நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. இரண்டாவது ஃபலீலா, அது வந்து லைசபி அம்ரில்லா, இந்த அமல்களை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய அம்ரு கிடையாது. நஃபில் தொழுகிறோமா இல்லையா, என்ன சரிங்க, நஃபிலான நோன்புகள் வைக்கிறோம், பரதான நோன்புகளை தவிர்த்து மற்ற நஃபிலான நோன்பு வைக்கிறோம், லைசபி அம்ரில்லா. ஆனா வலாக்கின் பி மஷியத்திஹி, அதில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்குகிறது. மஹப்பத்திஹி, அவனுடைய பிரியம் அதிலே இருக்குகிறது. வஇல்மிஹி, அவனுடைய இல்மு அதிலே இருக்குகிறது. வகிதாபத்திஹி ஃபில் லவ்ஹில் மஹ்ஃபூஸ், அதை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கின்றான், லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே அல்லாஹ் எழுதி வச்சிருக்கின்றான். இது ஃபலீலா. மூன்றாவது சொன்னல மாசியத்து, அது பாவம் செய்யுங்கன்னு அல்லாஹ் வந்து உங்க கட்டளை இடல. லைசத் பி அம்ரில்லா, அது அல்லாஹ்வுடைய உத்தரவு கிடையாது. ஆனா வலாக்கின் பி மஷியத்திஹி, அவன் நாட்ட பிரகாரம் தான் நடக்குது. ஆனா லாபி மஹப்பத்தி, அது அவனுடைய பிரியம் கிடையாது. அதே நேரத்துல வபி கலா, அவன் கலா பிரகாரம் தான் நடக்குது. கலா பிரகாரம் நடந்தாலும் லாபி இருக்கலாம், அதுல அவன் என்ன செய்யல, அதை ரசிக்கல, புரிந்து கொள்ளல. இல்மு சாபியத்துல வந்து பாவம் செய்வான்னு என்ன இருக்கிறது. அதே மாதிரி கிதாப லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப அமல்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, ஃபரீலான என்ன, ஃபலீலான என்ன, மாசியான என்ன. பாவம் வந்து 2 வகை, ஒன்னு கபாயிரு, மற்றொன்று சகாயிரு. அம்மல் கபாயிர், பெரும்பாவங்கள்லாம் என்ன? ஹஸரத் ஸஃப்வான் பின் அஸ்ஸால் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு யகூதி தன்னுடைய நண்பருக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு, இதுஹபு பினா இலா ஹாதன் நபி. ஒரு யகூதி தன்னுடைய நண்பரை பார்த்து சொல்றாரு, வாங்க நம்ம அந்த நபிகிட்ட போவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நபிகிட்ட போவோம், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த நண்பர் யகூதி சொல்றாரு, லா தகுல் நபி, நீ நபின்ற வார்த்தை சொல்லாத, நம்ம தான் யகூதியா இருக்கும் இல்லையா, அப்ப நபின்னு சொன்னா ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். அது நம்மளே வந்து நபின்னு சொன்னா என்னவாகும், லவ் சமயாக்க லக்காரனுக்கும் அருபா ஆகும். அவர் மட்டும் அதை கேட்டாருன்னா அவருக்கு 4 கண்ணு வந்துடும் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு இதாயிரும். அது அந்த அரபு இஸ்லாமிய சொல்றாங்க, லவ் சமயாக்க நீ நபின்னு சொல்ற வார்த்தையை வந்து அவங்க கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு 4 கண்ணு என்ன செஞ்சிடும், வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வர்றாங்க. ஃபஅதையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸால அன் 9 ஆயாத், 9 விஷயங்களை பத்தி கேட்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 2 யகூதிகள் வந்து என்ன செய்யறாங்க, வந்து 9 அடையாளங்களை வந்து என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த 9ஐயும் சொல்லி காமிச்சாங்க. லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, வலா தஸ்ரிகு, திருட வேண்டாம், வலா தஸ்னு, விபச்சாரம் செய்ய வேண்டாம், வலா தக்துல் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், எந்த ஒரு ஜீவனையும் என்ன செய்யக்கூடாது, யாரையும் ஹக் இல்லாம கொலை செய்யக்கூடாது. 5வது வலா தம்ஷு பிபரீன் இலா தி சுல்தான் லியக்துலு, ஒரு பாவமற்றவனை, தவறு செய்யாதவனை அரசர்கிட்ட கொண்டு போய் அந்த அரசர் அவனை வந்து கத்ல் செய்யற அளவுக்கு உண்டான சூழ்நிலை என்ன செஞ்சிடக்கூடாது, நிரபராதியை தண்டிச்சிடக்கூடாது. 5. 6வது வலா தஸ்ஹரு, என்ன செய்யாதீங்க, நீங்க வந்து பரிகாசம் செய்யாதீர்கள். வலா துஷஜிரு, அது பரிகாசமா செய்கிறார், பரிகாசம் வருமா செய்கிறார், சிகிர் வருமா, சிகிர் நீங்க என்ன செய்யாதீர்கள், செய்யாதீர்கள். வலா தஅகுலு ரிபா, ரிபாவை நீங்கள் சாப்பிடாதீர்கள். வலா தக்ஸஃபு முஹ்ஸனா, ஒரு பத்தினி பெண்ணின் மீது என்ன செய்யாதீங்க, இட்டு கட்டாதீர்கள். வலா தவல்லு யௌம ஸஹ்ஃபி, போர்ல பொருள் முதுகு காட்டி என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க அப்படின்னு மொத்தம் 9 அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, நீங்க யகூதிகளா இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதலா ஒண்ணு என்ன செய்யுங்க, அல்லா தஅது ஃபி ஸப்தி, சனிக்கிழமை நீங்க என்ன செய்யாதீங்க, வரம்பு மீறாதீர்கள்.
இதான் அல் கபாயிர். இந்த 9 வகையான பெரும்பாவங்கள். இந்த இவைகள் இல்லாத எல்லாமே சகாயிர் தான், சிறிய பாவங்கள். சங்கக்கூடிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை இப்போ ஹாலிக்குக்கும் மஹ்லூக்குக்கும் மத்தியில் உண்டான அந்த விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டு வர்றோம். ஏன்னா ஈமானுக்கும் குஃபருக்கும் மத்தியில எவ்வளவு வித்தியாசம் இருக்குகிறதோ, எப்படி லேச ஈமானை விட்டு நம்ம பெசகுனா குஃபர்ல கொண்டு போய் நிப்பாட்டிருமோ, அதே போன்று ஹாலிக்குக்கும் மஹ்லூக்குக்கும் உண்டான அந்த நிலைப்பாடுகளை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் இப்ப நபிமார்கள் போன்றவங்களுக்கு இறைவனுக்கு உண்டான சிபத்துகளும் கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் அவனுடைய சிபத்துகளுடைய அசரு தானே ஹல்குகளுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. அல்லாஹ்வுடைய சிபத்தை கொண்டுதான் நம்ம, அவனுடைய பார்வையை கொண்டுதான் நம்ம பார்க்கிறோம், அவனுடைய கேள்வியை கொண்டுதான் நம்ம கேட்கணும், அவனுடைய ஹயாத்தை கொண்டுதான் நம்ம ஐயா நம்ம என்ன செய்யறோம், இருக்குகின்றோம். அப்படித்தானே உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால அது இறைவனோடு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சேர்த்து இறைவனுடைய அந்தஸ்தை கொண்டு போய் நிப்பாட்டிடவும் கூடாது. அந்த மக்காம் ரொம்ப முக்கியம். அது ஈமானுக்கும் குஃபருக்கும் மத்தியில் உண்டான அந்த மக்காம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த மக்காமுக்கு மத்தியில யாராவது மிஸ்டேக் பண்ணிட்டா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, காஃபிராகி விடுவார்கள். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ள ஹசாயிசுகள் குறிப்பிட்ட சில இருக்கிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராகவே இருந்தாலும் ஹசாயிஸ் என்பது அவங்களுக்கு நிறைய செய்து இருக்கிறது. சாதாரண மனிதர்களை தாண்டி அவங்களுக்கு உண்டான முமையிசாத் சிறப்புகள் தனித்தன்மைகள் என்பது நிறைய செய்து இருக்கிறது. சில நேரங்களில் மக்கள் தங்களுடைய குறைவான அறிவின் காரணமாக அல்லது சரியா சிந்திக்காததின் காரணமாக இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, நிப்பாட்டி வைத்து விடுவார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, நம்மளுடைய நபியா தலைவரா என்ன செய்ய இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல எதெல்லாம் ஜாயிஸ் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ மனிதர்கள் என்ற முறையில என்னென்னலாம் இருக்குகிறதோ அது ஃபுல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்படும். அகராதுகள், ஒரு மனிதனுக்கு என்னென்ன இறைவர்கள் ஏற்படுமோ இந்த இறைவர்கள் என்ன செய்யும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்படும். அம்ராதுகள், என்னென்ன பொதுவா மனிதர்களுக்கு நோய் வருமோ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் என்ன செய்யும், இது ஏற்படும். ஆனா இப்படி இந்த அகராதுகளோ அல்லது அம்ராதுகளோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்ததுனால இவங்க நுக்சான் ஆயிட்டாங்க, இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த இதை ஆயிட்டாங்கன்ற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கிடக்கூடாது. என்னம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையான ஜுரத்துல இருந்தாங்க, நடக்க முடியாம சிரமப்பட்டு தொழுகைக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு கைய அலி ரலியல்லாஹு தஆலா புஜத்திலையும் இன்னொரு கைய அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா புஜத்திலையும் போட்டு விரல்கள் பூமியில கோடு போட்டுட்டு வர்ற மாதிரி தொழுகைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே போனாங்கன்றது இதெல்லாம் வரதான் செய்யுது. நடக்க முடியாத அளவுக்கு 2 விரல்களும் பெரு விரலும் பூமியில மணல்ல கோடு போட்டுட்டே வர்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொழுகைக்கு போன வரலாறு நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். எந்த அளவுக்கு உச்சமான ஒரு ஜுரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பாங்க. அப்புறம் ஜுரம் வந்ததுனாலயோ அல்லது வயிற்று வலி போன்ற இது வந்ததுனாலயோ அல்லது சில இடையூறுகள் ஏற்பட்டதுனால ஒரு கறியில விஷத்தை கலந்து என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதனால தலைவலி வந்துச்சு. இந்த தலைவலிக்கு காரணம் அந்த பெண்ணு எனக்கு கறியில விஷத்தை தடவி கொடுத்ததுனால சொல்றாங்களே இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னம்மா இதனால ஏற்பட்டதுனால அவங்களை சாதாரண பஷரா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கிடும் கூடாது. அல்லது ஏற்படாது என்று இறைவனுடைய அந்தஸ்துல கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, வைத்துனா விட்டு விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யம்லிகு லினஃப்ஸிஹி லஹன் வலா நஃபா வலா மௌத்தன் வலா ஹயாத்தன் வலா நுஷூர இல்லா மா ஷா. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் அது லரரா இருக்கட்டும், நஃபா இருக்கட்டும், மௌத்தா இருக்கட்டும், ஹயாத்தா இருக்கட்டும், நுஷூரா இருக்கட்டும், எல்லாமே அவன் நாட்ட பிரகாரம் தான் நடக்குமே தவிர இவங்க சுயமா என்ன செய்ய முடியாது, தனக்கு தானே அதை உருவாக்கி கொள்ள முடியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅன்,
வலா லர்ரன் இல்லா மாஷா அல்லாஹ். என்னால சுயமா நஃபா வேற என்ன செய்ய முடியாது, உருவாக்கி கொள்ள முடியாது. வலவ் குன்து அஅலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைரி. கைப வந்து விளங்குற ஆற்றல் எனக்கு இருந்ததுன்னு சொன்னா நிறைய விஷயங்களை நான் என்ன செய்திருப்பேன், கைரான விஷயங்களுக்குள்ள நான் என்ன செய்திருப்பேன், அந்த கைபின் மூலமாக நான் அறிந்திருப்பேன். வமா மஸ்ஸனிய ஸூ, நான் எனக்கு எந்த தீங்குமே ஏற்படாம நான் தற்காத்து இருந்திருப்பேன். ஆனால் இல்ல அன நதீருன் வ பஷீருன் லிகௌமி யுமினூன், நான் ஒரு நதீர் பஷீர் தான் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சொல்லும்போது அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அம்ரு பிரகாரம் தன்னுடைய ரிசாலத்தை, நுபுவத்தை, ரிசாலத்தை கரெக்டா என்ன செஞ்சாங்க, சரியா என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு கொடுத்தாங்க. அந்த அமானத்தை முறையா என்ன செஞ்சாங்க, எத்தி வச்சாங்க. சொன்னாங்க ஹல் பல்லகு ரிசாலதி, சொன்னாங்களா இல்லையா, என்னுடைய அமானத்தை நான் முழுமையா எத்தி வச்சுட்டேனா அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா. அதே மாதிரி வந்து இந்த உம்மத்துக்கு என்னென்ன நசீகத்துகள் பண்ணணுமோ அவ்வளவு தெளிவான நசீகத்தை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க நேரடியா என்ன செஞ்சாங்க, போரிலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. லுத்ஃபுல்லாஹ் சொல்லும் போது எத்தனை போர்ல ஸல்லல்லாஹு அவங்க கலந்துக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு கலந்து கொண்ட போருக்கு வந்து என்ன பெயரு, அவங்க கலந்துகிறாத இந்த போர்களுக்கு வந்து என்ன பெயரு சொல்லி காமிச்சாங்களா இல்லையா. அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துல 27 போர்களை ஸல்லல்லாஹு சந்திச்சிருக்கிறாங்க. வெறும் 10 இயர்ஸ்ல நினைச்சு பாருங்க. 52 வயசுக்கு பிறகு தானே மதீனாவுக்கு வந்தாங்க. 63ல வந்து இன்திகால். 10 இயர்ஸ்ல 27 போர்களை சந்திச்சிருக்கிறாங்க. சாதாரண ஒரு போருக்கும் இன்னொரு போருக்கும் மத்தியில வரலாறுல எழுதுறாங்க 10 இயர்ஸ் கேப் வேணும் ரெடி ஆகுறதுக்கு, பொருளாதாரத்தை ரெடி பண்றதுக்கு, நோய் நொடிகளை சரி பண்றதுக்கு, குத்து வெட்டு ஈட்டி அம்பு அதுல இருந்து காயத்தை வந்து ரெடி ஆகிறதுக்கு. உங்களுக்கு பொருளாதார இழப்பை வந்து கோடிக்கணக்கில் ஆயிரும் இல்லையா. போருன்றது சாதாரண விஷயம் இல்லையே. அப்ப அதுல இருந்து மீள்றதுக்கு வந்து ஒரு போருக்கு இன்னொரு போருக்கு மத்தியில 10 வருஷம் தேவைப்படுமா. ஆனா 10 வருஷத்துல 27 போர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். 10 வருஷத்துல ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்தை கொண்டு போய் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. மார்க்க சட்டங்களை வந்து உலகம் முழுக்க சஹாபாக்கள் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சட்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த ஹுக்கமை கொண்டு போய் கரெக்டா அதை நிறைவேற்றிருக்கிறாங்க, அமானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. 10 வருஷத்துல இத்தனை போர்ல என்ன செஞ்சிருக்காங்க, கலந்துருக்கிறாங்க. ஒரு 10 ஆண்டு காலத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கட்டமைச்சிருக்கிறாங்க பாருங்க. இதனோட சிறப்பான குடும்பத்தினுடைய அற்புதமான ஒரு வாழ்வியை இவ்வளவு டெய்லி பேசுறாங்க இல்லையா. அன்றாட வாழ்க்கை ஸல்லல்லாஹு வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு நம்மள நினைச்சு பாருங்க. நம்ம என்ன செய்யறோம், கிடைச்ச கேப்ல சோம்பேறித்தனமா இருக்கிறோம், படு சோம்பேறியா இருக்கும், வெறுப்பா இருக்கிறோம். ஏன் வாழ்றன்ற மாதிரியே நம்ம உணர்த்துற மாதிரி நம்மளுடைய அசைவுகள் செயல்பாடுகள் இருக்கு. இந்த ஏஜ்ல நமக்கு கிடைக்கலாம், எந்த ஏஜ்ல நம்ம என்ன செஞ்சிட போறோம். அதனால்தான் கசுலு சோம்பேறித்தனத்தை விட்டு அல்லாஹ் வந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். நம்மகிட்ட இருக்கிறதுல அந்த நோய் தான், சோம்பேறித்தனம் தான் அந்த நோய் தான். 10 வருஷத்துல ஸல்லல்லாஹு கட்டமைச்ச செய்திகளை பாருங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவங்களுடைய உம்மத்தா இருக்கிற நம்ம எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும், எவ்வளவு ஆக்டிவா இருக்கணும், எவ்வளவு இபாதத்தா இருக்கணும், எவ்வளவு செய்திகளை படிக்கணும், எவ்வளவு செய்திகளை எழுதணும், எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறணும், இந்த உம்மத்துக்கு எவ்வளவு தூரம் செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவு இருக்குது. எல்லாம் இளைஞர்கள் நம்ம, வாலிபர்கள் நம்ம ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து சோம்பேறித்தனமா ஆக்கிடக்கூடாது, ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து இயலாமையில் ஆக்கிடக்கூடாது. பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நட்புன்னு சொன்னா நம்மளை தூண்டுறவனா இருக்கணும், நம்மளை வந்து தயார்படுத்தக்கூடியவனா இருக்கணும். அதுதான் சரியான நட்பு. இப்போ இந்த வசனத்துல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலவ் குன்து ஆலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைரி மா மஸ்ஸனிய ஸூ இன் அனா இல்லா நதீருன் வ பஷீர் என்று சொல்றாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய ரிசாலத்தை என்ன செஞ்சாங்க, கரெக்டா ஏற்றி மக்களுக்கு உண்டான நசீகத்தை செஞ்சாங்க, ஜிஹாதுல கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, பொருத்தத்தோடு அல்லாஹ்வின் பக்கம் என்ன செஞ்சாங்க, இன்திகால் ஆனார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்தூன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப சங்கக்கூடிய அருமை உலமாக்கிற உபூதியத், அடிமைத்தனத்தை வந்து என்ன செய்யறது, நம்ம அதை வெளிப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தினாங்க. அதுதான் சிறந்த முஅஜிஸா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் அந்த சுப்ஹானல்லதியில மிஅராஜை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது தன்னுடைய அடிமை என்று என்ன செய்கிறான்,
அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்தை அல்லாஹ் அதை புகழ்ந்து என்ன செய்கின்றான் சொல்லுகின்றான். ஸல்லல்லாஹு அப்படி தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறதுனால அல்லாஹ் வந்து அதை விரும்பி சொல்ற அளவுக்கு அந்த ஆளை நம்ம பார்க்கணும். நம்ம அப்படிதான் நம்ம உஸ்தாதுக்கு முன்னாடி நம்முடைய அந்த ஒரு மாணவ தன்மையை நம்ம காமிக்கணும். பெற்றோருக்கு முன்னால நம்முடைய அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம காமிக்கணும். அதே போல ரப்புக்கு முன்னாடி நம்முடைய அடிமைத்தனத்தை வந்து நம்ம என்ன செய்து காமிக்கணும். எந்தெந்த மகாமுல எப்படி இருக்குமோ அப்படி நம்ம இருக்கணும். இந்த மாற்றமா நம்ம இருந்தோம் அப்படின்னா பின்னால வந்து நம்மளும் மாற்றமா ஆக்கப்படுவோம். எதை செய்யறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு அது விளையும். ஒருத்தர் வந்து தன்னுடைய அத்தாவுடைய கழுத்துல கயித்தை கட்டி அப்படி இழுத்துக்கிட்டே போனாராம். தரன்னு இழுத்துக்கிட்டே போகுதுல. அப்படி நிறைய மகன்கள் தந்தைகள் இருக்காங்கல்ல, ஏதோ அவருடைய செயல் வந்து பையனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி கழுத்துல கையை போட்டு இழுத்துக்கிட்டே போனாராம். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே அத்தா சொன்னாராம், இப்ப போது நிப்பாட்டு, இப்படித்தான் நான் ஏன் அத்தாவை செஞ்சேன், கரெக்டா வந்து அல்லாஹ் ஒன்ன வச்சு என்ன செய்யறான் அதே மாதிரி செய்ய வச்சுட்டான். சொல்லுவோம் இல்லையா, நம்ம லொய்க்கன்ற மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நடந்துக்கிடுவாங்க. நான் கரெக்டா இருந்தேன் அத்தாவசியம் என் விஷயத்துல கரெக்டா இருப்பாரு. நான் கரெக்டா இல்லை அப்படின்னா அவர் என் விஷயத்துல வந்து கரெக்டா இருக்க மாட்டாரு. இப்ப நம்ம கரெக்டா இருக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பா இருக்கு. யார் யாருக்கு எந்த அந்தஸ்தை கொடுக்கணுமோ அதை நம்ம கரெக்டா என்ன செய்யணும், அந்த ஹாலை வந்து நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இன்னி லஸ்து கஹையத்திக்கும், தன்னுடைய பஷரியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மனித இனத்துல இருந்த போதிலும் அதே நேரத்துல மனிதர்கள் அத்தனை பேருமே தங்களுக்கு ஈக்குவலான நபராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விளங்கி விடவும் கூடாது. நம்மள மாதிரி தானே நினைச்சிடக்கூடாது, நமக்கு சமமான நினைச்சு விடவும் கூடாது. சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க, நான் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னாங்க. இன்னி லஸ்து கஹையத்திக்கும், உங்களை மாதிரி தோற்றம் எல்லாமே இருக்கிறதுனால, உங்களை மாதிரி குடிக்கிறதுனால, உங்களை மாதிரி சாப்பிடுறதுனால, உங்களை மாதிரி உறவாடுறதுனால, உங்களை மாதிரி சில நோய் வர்றதுனால உங்களை மாதிரி என்ன நீங்க நினைச்சிடாதீங்க. லஸ்து கஹையத்திக்கும், உங்களை போன்று அல்ல நான். இன்னி அபீது இந்த ரப்பி வயசீன், எனக்கு அவன் புறத்திலிருந்து உணவும் அல்லாஹ் ரிஸ்கும் என்ன செய்கின்றான், எனக்கு தருகின்றான் என்று சொன்னார்கள். சௌமுல் விசால் தொடர் நோம்பு விஷயத்துல ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து சஹாபாக்கள் ஃபாலோ பண்ணாங்க, ரொம்ப ஏழாமையில் ஆகிட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸை சொன்னதை நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ஸல்லல்லாஹு வந்து சஹாபாக்களை வாழ்ந்த போதிலும் கூட ஆனா வித்தியாசம், அந்தஸ்துல வித்தியாசம். அவங்க நபியுல்லாவா இருக்கிறாங்க, மனித தோற்றத்தில் இருந்தார்கள், ஆனா நபியுல்லா. ஏன்னா முந்திய நபிமாருடைய கோமுகள் அப்படிதான் செஞ்சுதான் சொல்லிட்டாங்க. நம்மளை போன்ற மனிதரை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா, ஈமான் கொள்ளணுமா அப்படின்னு மூசா நபியினுடைய கோமுகள் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆர்வம் நினைச்சதை பார்த்து நீங்க ரெண்டு பேருமே எங்களை மாதிரி தானே இருக்கிறீங்க, உங்களை கொண்டு நாங்க ஈமான் கொள்ளணும் அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இல்லா பஷரன் மிஸ்லுனா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் அப்படி சொன்னாங்க, எங்களை மாதிரி சாதாரண மனுஷனாத்தால பாக்குறோம், நபின்னா எந்த வித்தியாசமும் தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. மாந்த இல்லா பஷரன் மிஸ்லுனா, யாரு சொன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் சொன்னாங்க, எங்களை மாதிரி தான் மனுஷனா நீங்க இருக்கிறீங்க, ஃபாத்தி பி ஆயத்தி இன் குன்த மின சாதிகீன் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இப்ப நம்ம நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வகாலு மாலி ஹாத ரசூல், நம்ம ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, இந்த மனிதருக்கு இவருக்கு என்ன வந்துட்டு, யாக்குலு தஆம வ யம்ஷி ஃபில் அஸ்வாக், நம்மள மாதிரி தான் சாப்பிடுறாங்க, நம்மள மாதிரி தான் கடை வீதிகளில் நடமாடுறாங்க, அப்ப என்ன இவங்களுக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, இதுலதான் நம்ம கவனமா இருக்கிறோம். மனித தோற்றத்துல இருந்தாலும் மனிதர்களுக்கு உண்டான எல்லா வந்து செயல்பாடுகளும் அவங்கள்ட்ட இருந்த போதிலும் மனிதரிலே புனிதமானவர்கள், அவங்களுடைய மக்காமே என்பது தனி. அதனால்தான் நபிமார் விஷயத்துல வந்து எது வாஜிபு, எது ஜாயிஸு, எது வந்து குஃபுர் என்பதை நம்ம என்ன செஞ்சோம், இந்த பாடங்களை வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப நுபுவத், இந்த நுபுவத் என்பதாகிறது அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்து இந்த படைப்பின் பக்கம் அல்லாஹ் அனுப்பி தன்னுடைய வேதங்களை வந்து அல்லாஹ் கொடுத்து என்ன செஞ்சான், எல்லா மக்களை காட்டிலும் அந்த நபிமார்கள் ரசூல்மார்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வச்சிருந்தார். இந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா சம்பந்தமா நிறைய சொல்லவும் செய்யறான், சில நபிமார் ரசூல்மார்களை பத்தி அல்லாஹ் சொல்லாமலும் இருக்குகின்றான். இப்ப நபிமார்களுடைய முதல் நபி யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்,
ஏன்னா நம்ம இந்த தாலிமுறை பாடத்துல நுபுவத்து நம்ம என்ன செய்யணும், அது படிப்படியா நம்ம வர்றோம். ஒரு ரமதான்ல வந்து ஒரு தாலீமை எடுத்தாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், வஹதானியத்துல ஆரம்பிச்சு நுபுவத்து வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அது முடிக்கும் பொழுது அந்த தாலீம் வந்து என்ன செய்யும், நமக்கு முழுமை கிடைக்கும். ஒரு சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆளுங்களை. அப்போ நுபுவத் என்பது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிமார் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து வேதங்களை கொடுத்து அல்லாஹ் மற்ற மக்களை காட்டிலும் சிறப்பான அந்தஸ்து அவங்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி அல்லாஹ் வச்சிருந்தான். குர்ஆனில் பலருடைய பெயர்களை சிலருடைய பெயர்களை சொல்றான், பலருடைய பெயர்களை சொல்லாமலும் அல்லாஹ் இருக்கின்றான். அதுல முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய இந்த தாவத்தை வந்து நுபுவத்தை அவங்க காமிக்கக்கூடிய விஷயத்துல பல்வேறு முஅஜிஸாத்துகள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித வளமைக்கு மாற்றமாக பல முஅஜிஸாத்துகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தினான். பல்வேறு அத்தாட்சிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா, மரித்தவர்களை வந்து ஹயாத்தாக்குனாங்க, குருடர்களை வந்து என்ன செஞ்சாங்க, இதை கண் பார்வைக்கு கொடுத்தாங்க, குஷ்டத்தை என்ன செஞ்சாங்க அவங்க போக்குனாங்க, வருதா இல்லையா. மனித புனிதர்கள் அல்லாஹ் வந்து அந்த காலகட்டத்துல தன்னுடைய பையினாத்தை வெளிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி இதை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு செய்திகளை எவ்வளவு முஅஜிஸாத்துகள் காமிக்கத்தான் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த நபிமார்கள் வந்து அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா ஏன் அனுப்புனான் என்பது முக்கியம். இப்ப நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வந்து அவங்களோட ஆட்சியில் பாலிகளா இருக்கிறாங்க, தங்களுடைய அறிவை கொண்டு அல்லாஹ் செஞ்சான், அதை கொண்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு வந்து எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ் நபிமார் ரசூல்மார்கள் அனுப்பினான், அனுப்பினதுடைய நோக்கம் என்ன, ஹிக்மத் என்ன என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். பொதுவாக மனிதர்களுடைய நாலேஜ் அறிவு என்பது வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்ம இவ்வளவு அவையில் இவ்வளவு பேர் இருக்கிறோம்னா எல்லாரும் ஒரே நாலேஜா இருப்போமான்னு இருக்காது. ஒக்கூல் வந்து முக்தலிஃபா தான் இருக்கும். நம்மளுடைய அறிவு என்பது முக்தலிஃபா தான் என்ன செய்ய இருக்கும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அறிவை கொண்டு விளங்க ஆரம்பிச்சான்னா அது செஞ்சிடும், பல பாதிப்புகள் வந்துடும் என்பதற்காக தான் தன்னுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து அவன் இஃப்திலாப் அடையக்கூடாதுன்னு அல்லாஹ் நபிமார் ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், கான அன்னாஸ் உம்மத்தன் வாஹிதா ஃபபஅஸல்லாஹு நபிய்யீன முபஷ்ஷிரீன வ முன்திரீன. மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரே உம்மத்தா மக்களா தான் இருந்தாங்க. அல்லாஹ் நபிமார்களை வந்து என்ன செஞ்சான், முன்திரீன முபஷ்ஷிரீன சோபனம் சொல்பவர்களாக அச்சமுண்டு எச்சரிக்கை செய்கின்ற வகையில அல்லாஹ் நபிமார்களை வந்து அனுப்பினா. வஅன்ஸல மஅஹுல் கிதாப பில் ஹக்கி, வேதங்களை அல்லாஹ் கொடுத்தான். ஏன், லியஹ்கும பைனன் நாஸி ஃபீமா இக்தலஃபு ஃபீ, அவங்க பிரிந்து விடக்கூடாது, கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வேதத்தை வந்து அல்லாஹ் கொடுத்தான். அப்ப இந்த ஹிக்மத்தினுடைய நபிமார்கள் அனுப்புறதுடைய ஹிக்மத்தினுடைய முதல் பாயிண்ட் இது. இரண்டாவது பாயிண்ட் நீங்க பார்த்துட்டு அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்புகளை படைத்தது தன்னை வணங்குறதுக்காக தான், வணங்குறதுக்காக வேண்டியதான். அதனால்தான் பல்வேறு ஷரியத்துடைய விஷயங்களை வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான், கொடுத்தான். அம்ரு நஹியை வந்து அல்லாஹ் கொடுத்தான். இதுல நபிமார்கள் வந்து வாசித்தாவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருந்தான். எப்படி வந்து நீங்க இபாதத் செய்யணும், எப்படி இறைவனை நெருங்கணும் என்று வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், நபிமார்கள் ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினான். இல்லாட்ட அவன் சொல்லி தரலன்னா நமக்கு என்ன செய்யாது, முழுமையா நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா நுர்சிலுல் முர்சலீன இல்லா முபஷ்ஷிரீன முன்திரீன் இப்படி அல்லாஹ் சொல்றான் வச்சுங்களா. அதனாலதான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாஅத்துர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற மாதிரி ரசூல்மார்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். வமா அர்ஸல்னா மின் ரசூலின் இல்லா லியுதாஅ பிஇذனில்லாஹ். மூன்றாவது ஹிக்மத் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹுஜ்ஜத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். ஹுஜ்ஜத்தை நிலைநாட்டி யார் அதை சரியாக பின்பற்றவில்லையோ அவர்கள் மறுமையில தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்ப நபிமார்கள் வந்து மக்களுக்கு மத்தியில தாவத்தை தப்லீக் செஞ்சு அல்லாஹ்வுடைய ஹுஜ்ஜத்தை ஃபுல்லா நிலைநாட்டிட்டு அதை ஈமான் கொண்டவங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்களா ஆகிறாங்க. எதிர்த்தவர்கள், கட்டுப்படாதவர்கள், மறுத்தவர்கள் செய்யறாங்க, அல்லாஹ் தண்டனைக்குரியவர்களாக ஆகிறாங்க. இப்படி ஒன்று ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் நபிமார்களை அனுப்பின ஹிக்மத்தாக அது இருக்கிறது. அப்பா மார்கள் யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி, அல்லாஹ் மறுமையில கேட்பான், யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் அலம் யஅதீக்கும் ரசூலும் மின்கும், நபிமார் ரசூல்மார் உங்கள்ட்ட வரலையா, யகுஸூன அலைக்கும் ஆயாதி, என் பத்தி முன்னால எல்லா செய்திகளையும் உங்களுக்கு அவங்க சொல்லி தரலையா, இன்ஜீருலக்கும் லிகாஉ யௌமிக்கும் ஹாதா, இப்படி ஒரு நாள் மறுமை நாள் வரும், ஹிசாப் வரும், சிராத் வரும், மீசான் வரும் என்று அவங்க உங்களுக்கு எச்சரிக்கவில்லையா, அதெல்லாம் கேட்டுட்டு தானே நீங்க என்ன செய்யல, கட்டுப்படல அப்படின்னு அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவர்களாக அவர்கள் ஆகுவார்கள். சங்கக்குரிய அருமை உலமாக்களை
தொடர்ந்து அல்லாஹ் சம்பந்தமான தௌஹீத் சம்பந்தமான விளக்கங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். எந்த ஒன்றை நாம் கேட்டோமோ சொன்னோமோ அதன்படி அமல் செய்கிற பாக்கியவல்ல ரஹ்மான் நம்ம அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.